கிளம்புன்னு தெரியல. 2வது நாள் விடிஞ்சிடுச்சு, எல்லாரும் ரெடி ஆகிட்டானுங்க. மதியானமே ஆயிடுச்சு, எல்லாம் புது மாப்பிள்ளை கணக்கா ரெடி ஆகிட்டு உக்காந்துருக்கானுங்க. ஆமாம் ப்ரோ, நீ அடுத்தவன் புருஷன் தான். அடுத்தவன் புருஷன் தான். ஸோ எல்லோரும் இப்போ கோயிலுக்கு போக போகிறோம். எந்த கோயில்ரா அது? லொக்கேஷன் பார்த்தீங்களாடா? ஒன்றும் இல்லை. இப்போ மச்சான் அந்த ஹெல்மெட் பிடி. அவர் தான் புது மாப்பிள்ளை. ஹாய் ப்ரோ. மாப்பிள்ளை வணக்கம் ஜலம் சொல்கிறாரு. இப்போது பிள்ளையார் கோயில் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னடா தான் ஆசிரமம் ஒன்று சொன்னாங்க. இது ரெண்டுத்துக்கும் தான் இன்றைக்கி போகிறோம். நான் போக போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல், இப்போ புதுசாக வந்தவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோ வந்துட்டுருக்கோம். எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு ஸ்பாட் பார்த்திங்கன்னா மணக்குள்ள விநாயகர் கோயிலாம். காலையிலே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. ஜாலியாக அப்படியே கோயில் உள்ள போயிட்டு, கேமரா எப்படியும் அலோவ் பண்ண மாட்டாங்க எந்த கோயிலையும். ஸோ நாங்கள் கோயில் உள்ள போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஆசிரமம் போக போகிறோம். ஆசிரமத்தில் மேபி அலோவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நாங்கள் போயிட்டு தான் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்போம். இங்கே வந்து இப்போ சாமியை பார்த்துட்டு சாப்பிட்றது தான் வேலை. சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஆசிரமே போக போகிறோம். ஸோ நாங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவோம். ப்ரோ, நம்மலாம் வாழ்க்கையில் எப்படி இந்த மாதிரி கார் வாங்கி பூஜை போடுறது? 1.5 வருஷத்தில் யார் கிரி காசு தராரா? ரைட்ரா. காரு பல பல பலன்னு இருக்கு. பைக்குமா இதுதான் பார்த்தீங்கன்னா கோயில். அருள்மிகு மணக்குள்ள விநாயகர் தேவஸ்தானம். இருறா கூடவே இருந்ததுனா கலைங்கடா. பின்னாடி கூட நல்லா இருக்கு. இருறா டே, கேமராலாம் அலோட் இல்லைன்னு நீங்கள் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ கைஸ், கோயில் உள்ள அப்படி தான் இருக்குது. போயிட்டு தான் மங்களகரமாக படம் கிட கட்டினு தான் பார்க்கணும். அது ஃபஸ்ட்டு உருப்படம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ கைஸ், காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா இப்போ மத்தியானம் சாப்பாடு ஆயிடுச்சு. காலையில் டிஃபன் லேட் ஆகிடுச்சு, அதனால் இல்லை. மத்தியானம் சாப்பாடுக்கே வந்துவிட்டோம். இங்கே ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். இருங்க அவங்க வரட்டும், நாங்கள் பிரியாணிலாம் வந்த பிறகு கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வெளில போகணும். ஏசியே போட்டிருக்காங்க. உனக்கு எதுக்குடா ஃபேனு? ஓடுது. ஒன்று இப்படி குத்துருங்கக்கா. தேங்க்யூ மச்சான். அக்கா ஒரு 2 குத்துருங்க. அப்படியே கீரைக்கா ஒரு 2 இருந்தால் கொடுங்க. வெள்ளரிக்காவா? நல்லா இருக்கு. 5 வந்துருக்கு. இன்னொன்று வரும். ஆஃபாக அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. 1 hour later. போட்டுக்கிறேன், நீ இப்போ போட. நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தம்பிக்கு ட்ரெஸ் வாங்குறாரு. ஸ்ட்ரீட்லாம் உண்மையிலே நல்லா இருக்குது. என்ன சண்டே செம ஜனம், வெயில் வேறங்க, செம வெயில். நானே ஜீன்லாம் போட்டு தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. அரை ட்ரௌசர்லேயே வந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. செம்ம ஜனம் பாண்டியில். நடு ரோட்ல வீடியோ எடுத்துருக்கு. எல்லாரும் ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறாங்க. இருங்க, அவனை வேறு தனியாக விட்டு வந்துட்டேனே. ஐயோ, அவங்க அம்மா என்கிட்ட சொல்லிலாம் வேறு அமிச்சாங்க. குழந்தைய பத்திரமா கூட்டின்னு வந்துருப்பா, குழந்தைக்கு வெளி உலகமே தெரியாது அப்படின்ட்டு. குழந்தையா அது என்ன நான் வேலை பார்க்குறான் தெரியுமா? அவன் ஒரே பொம்பளை பிள்ளையாக பார்த்துட்டு திரியிறான். இருக்கட்டும் விஜய்கிட்ட எல்லாத்தையும் போய் ஐயோ விஜய்லாம் வேறு மென்ஷன் பண்ணிட்டேன். என்ன எடுக்கலையா ஃபோனு? எடுக்க மாட்டாங்க. Many hours later. ஓ, கேமரா ரெக்கார்ட் போட்டு வந்துட்டீங்க. அளவே இல்ல ப்ரோ. கேமரா போகுது. அது கவரேஜ் தான். கரெக்ட் போடலாம். நம்ம வந்து தள்ளி போறா. கேஸ் போட மாட்டீங்க. ஏய் ஆஃப் ஆயிடுல. கரண்ட் ஆஃப் பண்ணு. தூக்கிட்டாடா. ஆட செல்ஃபால போடு. செல்ஃபால போட்டு. And his name is John C.
ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஹலோ கைஸ். ஏய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் எம்ஜே ஸ்கொயர். எம்ஜே ஸ்கொயர். எத்தனை பேர் இருக்கீங்க? 400 பேர் இருக்கோம். நறுக்கி புடி வேண்டியது. ஸோ கைஸ், பாண்டிச்சேரியில் அவ்வளோதான், எல்லாமே ஊர் சுற்றி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வெயிலில் எங்கேயும் சுத்த முடியாது, தெருவாங்க அழிஞ்சதே போதுன்ட்டாங்க. இப்படியே பார்த்தாருன்னு வச்சுக்கேன், ஏதோ 2 பேருக்கு நடுவில் நான் ஐட்டம் மாதிரி பார்த்துங்க. எதிர 2 அவ்வளோ மையால உங்க 2 பேர் தான் ஐட்டம். சுத்தாது 3 பேர் தான். தெருவா தெரிஞ்சதுக்கே காட் ஆயிட்டானுங்க எல்லாரும் வெயில்ல. அவ்வளவுதான், இப்போ நாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப போறோம். இவன் வேற ஒருத்த எல்லா டிகிரிலும் சகிட்டுறாரு, ஒரே ஸ்டேடியா போடுறா. வீட்டுக்கு போகும்போது அந்த பேலன்ஸ் வீட்டு ஆரோ இல்ல பாக்கலாம்னு சொல்லியிருக்கானுங்க. அதுவும் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள பார்த்தோம்னா பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போகும்போது நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். பாய் பாய். ஐட்டம் நீயும் சொல்லிடு. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.